கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டின் வாசல் நிலைக்கால்களில் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இரத்தத்தை வீட்டு வாசல் நிலைக்கால்களில் தெளிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் கர்த்தர். வீட்டு வாசல் என்றால் ஒரு வீட்டிற்கு உள்ளே யார் செல்ல வேண்டும் என்றாலும் வாசலின் வழியாகத்தான் செல்ல வேண்டும். வாசல் தான் வீட்டிற்குள் நுழையும் வழி. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்வில் வாசல் என்பது அவனுடைய இருதயமே. எந்த ஒரு செயலும் முதலாவது விருப்பமாக அவனுடைய இருதயத்தின் வழியாகத்தான் முதலாவதாக நுழைய வேண்டும். ஆகையால் தான் பழைய ஏற்பாடு உன் பாவம் உன் வீட்டு வாசல், அதாவது இருதயத்தில் படுத்து கிடக்கிறது என்றார். அதாவது பாவம் உன் இருதயத்தில் படுத்து கிடக்கிறது, நேரம் வரும்போது செயலாக எழுந்து நடக்கிறது. இயேசு கிறிஸ்து கூட எப்படி எனில், மனுஷருடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் முதலாவது இந்த வாசலில்தான் தெளிக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இதைத்தான் இயேசு சொன்னார். இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் வாசல், அதாவது வாசலில் பாவம் இருந்தது. புதிய ஏற்பாட்டில் சிலுவையில் இரத்தம் சிந்தப்பட்ட பின்பு வாசலில் இயேசு நிற்கிறாராம். இரண்டு நிலைக்கால்கள் ஆவி சரீரம் என்றால் இரண்டையும் இணைக்கும் மேற்சட்டம் ஆத்துமா என்கிற மனது. மூன்றிலும் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தம் தெளிக்கப்படுவதாக. பிரியமானவர்களே, என் அன்பு நேசரின் இரத்தம் உங்கள் மேல் தெளிக்கப்படுகிறது இந்த காலை வேளையிலே. ஆக ஒருபோதும் உங்களை நெருங்காது இந்த சாத்தான். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை நேசிக்கிறவரே, உன்னதமானவரே, உயர்ந்தவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ளவரே, மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளத்தை வென்றவரே, அப்பா பிதாவே, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க நீரும் எங்களைப் போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இந்த பூமிக்கு வந்தீரப்பா. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை உம்முடைய மரணத்தினால் நீர் ஜெயிச்சீர். இந்த காலை வேளையிலும் நாங்கள் உம்முடைய சிலுவையை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உன்னதமான தெய்வமே, நீர் வெற்றி சிறந்தீரப்பா. சிலுவையில் என் இயேசு நீர் வெற்றி சிறந்தீரப்பா. பிசாசின் தலையை நீர் நசுக்கினீர் சுவாமி. அமராஜா இசப்பா, எங்களுக்காக இரத்தம் சிந்தினீர் சுவாமி. கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் சிந்தினீரே. இப்பொழுதும் அந்த இரத்தத்தினால் உண்டான விடுதலை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் அது உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில் இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இந்த காலை வேளையிலே தெளிக்கப்படுவதாக, நிலைக்கால்களிலே பூசப்படுவதாக. சங்கார தூதனுக்கு இனி வேலை இல்லை, வியாதிக்கு இனி வேலை இல்லை. இயேசுவின் நாமத்தினால் பலவீனங்களுக்கு வேலை இல்லை, சரித்திரத்திற்கு இனி பிள்ளைகளிடத்தில் வேலை இல்லை. காரணம் இரத்தம் பூசப்பட்டாயிற்று. பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்திலே நான் உனக்கு விரோதமாக வருகிறேன். உன் கிரியைகள் முறியடிக்கப்பட்டு போகட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்திலும் இயேசுவின் இரத்தத்தை நான் பூசுகிறேன். இயேசுவின் இரத்தத்தை நிலைக்கால்களில் நான் பூசுகிறேன். இயேசுவின் இரத்தத்தை பிள்ளைகள் மேல் நான் பூசுகிறேன். சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இந்த காலை வேளையில் இறங்கட்டும். கேட்கிற பொழுது சத்துருக்கள் நடுநடுங்கட்டும். பிசாசுகள் வெக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அலைக்கழிக்கிற ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேற கடவுது.
ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே சுகமளிக்கும் வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. பிசாசினால் வந்த போராட்டங்கள், பிசாசினால் வந்த வியாதிகள், பிசாசினால் வந்த பலவீனங்கள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேற கடவுது. கை கால்களில் காணக்கூடிய வலிகள், பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும். முடவன் எழுந்து நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். கால்களுக்குள் ஒரு ஜீவன் இறங்கட்டும். ஹல்லேலூயா. முழங்கால் பகுதியில் மூட்டுகளுக்குள் ஒரு ஜீவன், இயேசுவின் ஜீவன் இறங்கட்டும் அப்பா. மரித்த லாசருவை 4 நாள் கழித்து நீர் உயிரோடு எழுப்பினீரே சுவாமி. ஹல்லேலூயா. மரித்த சரீரத்துக்குள்ள ஜீவனை கொண்டு வரக்கூடியவர் அப்பா. ஐயோ, என் வாழ்க்கை முடிந்து போயிற்று, நான் மரித்து போயிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ சகோதரிகள் உண்டு. என் வாழ்க்கை எவ்வளவுதான் மரித்த ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உயிரற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எதற்குத்தான் வாழ்கிறேன் என்றே தெரியவில்லை என்று எத்தனையோ பேர் நீங்கள் சொல்லி இருக்கலாம். இந்த காலை வேளையிலே தேவனுடைய இரத்தம், இயேசுவின் இரத்தம் உங்கள் மேல் பூசப்படுகிறது. இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் உண்டாகும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நிச்சயமாகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை என் தேவன் தருவாராக, புதிய ஆரம்பத்தை தருவாராக. உங்கள் வனாந்திரம் வயல்வெளியாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பனியும் மழையும் உங்கள் தேசத்தில் பெய்யட்டும். தேவனுடைய கரத்தின் வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. ஆசீர்வதிக்கும் உடைய கரம் அப்பா, உடைய பிள்ளைகள் செய்யும் எல்லா தொழில்களிலும், ஹல்லேலூயா, வியாபாரத்தில் அது விருத்தியை கொண்டு வரட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. உமக்கு சித்தமானதை செய்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். என் இயேசுவின் நாமத்தை கொண்டு அப்பா துவங்குகிற ஒவ்வொரு காரியத்திலும் பிள்ளைகள் வெற்றி அடைவார்களாக. சோர்ந்து போயிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய பலத்தை நீர் கொடுங்கப்பா. அப்பா, தூர தேசத்தில் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், பிரதேசத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுப்பா, உலகெங்கும் உம்முடைய மகிமை விளங்கட்டும் அப்பா. தேசமெங்கும் உம்முடைய கரத்தின் வல்லமை வெளிப்படட்டும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அது சுத்திகரிக்கிறது என்கிற வார்த்தையின்படி, ஹல்லேலூயா, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா பிதாவே, இந்த பாவத்தை எங்களை விட்டு நீக்கும்படிக்கு நீர் உம்முடைய மடியிலிருந்த ஒரே பேரான குமாரனையே நீர் எங்களுக்காக தந்து இருக்கிறீர். ஹல்லேலூயா. சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக நாங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறோம். அந்த இரத்தத்தின் மூலமாக நாங்கள் கழுவப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். அந்த இரத்தம் எங்களுக்காக எப்பொழுதும் பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறபடினால் நாங்கள் இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், எங்களுக்காக பரிந்து பேச எங்கள் ஆண்டவராகிய இயேசுவாம் இரட்சகர் இருக்கிறார். எங்கள் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினவர். ஹல்லேலூயா. இயேசப்பா, இந்த நேரத்திலும் கூட ஹல்லேலூயா, செத்துப்போன சரீரத்துக்குள்ள ஜீவன் இறங்கட்டும். ஹல்லேலூயா. மரித்து போன கால்களுக்குள்ள ஜீவன் இறங்கட்டும். அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மரித்து போன கரங்களுக்குள்ள ஜீவன் இறங்கட்டும் அப்பா. எந்தெந்த பாகங்கள்லாம் மருத்துவர்கள் முடியாது என்று சொல்லியிருக்கிறாங்களோ அந்தந்த பாகங்களுக்குள்ள என் இயேசுவின் வல்லமை, ஹல்லேலூயா, இயேசப்பா, உம்முடைய வார்த்தையின் வல்லமை, உம்முடைய மீட்பின் வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த காலை வேளையில் இதை கேட்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சர்வ வல்லமை உள்ளவரே, அற்புதத்தின் தேவனீர் அதிசயத்தை காணச் செய்வீராக ராஜா. பூசப்பட்ட இரத்தம் இந்த நாளிலே கிரியை செய்யட்டும். யாரெல்லாம் இப்பொழுது விசுவாசித்து, இயேசுவே உங்கள் இரத்தம் என்மேல் பூசப்பட்டு இருக்கிறபடினால் நான் பயப்படேன், எனக்கு விரோதமாக எழும்புகிறவன் யார், துஷ்டன் இனி என் வழியாய் வர முடியாது என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்பாவுடைய வார்த்தையை நான் நம்புகிறேன் அப்பா என்று சொல்லுகிற ஒவ்வொரு மேலும் இப்பொழுது தேவ பிரசனம் இறங்கட்டும் அப்பா. என்னோடு இணைந்த வார்த்தையை கேட்டு என்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறேன் அப்பா. இந்த சத்தத்தை ஆழமாய் உற்று கவனித்து இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் என்று அற்புதத்திற்காக இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நீ வேண்டிக் கொள்வதற்கும் நீ விரும்புவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர், உன்னை பிரமிக்க பண்ணுகிறவர், உன்னை ஆச்சரியப்படுத்துகிறவர், உன்னை சந்தோஷத்தினாலே உன்னை கழிக்க பண்ணுகிறவர் என் ஆண்டவர் மிகப்பெரியவர். இந்த இயேசுவின் நாமத்தில் நீங்கள் கேட்கிற பொழுது பிதாவானவர் தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் நான் கேட்கிறேன் அப்பா. என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, எஸ்அப்பா, அவர்கள் இருதயத்தின் நினைவுகளை நீர் அறிவீரப்பா. பிள்ளைகளின் இருதயத்தின் விருப்பத்தை நீர் நிறைவேற்றி தருவீராக. ஹல்லேலூயா.
உம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகக்கூடாது. அவருடைய பொருளாதார பிரச்சனைகள் மாறணும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கணவன் மனைவி பிரச்சனைகள் இப்பொழுதே அப்பா மாறுவதாக ஒரு முடிவு வரட்டும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் அப்பா. பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பொறாமை, துர்க்குணங்கள், ஹல்லேலூயா ஏசப்பா, இருதயத்தில் காணக்கூடிய வஞ்சனைகள், ஹல்லேலூயா, எரிச்சல், கோபம், பெருமை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகி போக கடவுது. பிள்ளைகளுடைய சரீரத்தை விட்டு நீங்கி போகட்டும், எண்ணத்திலிருந்து நீங்கட்டும், சிந்தையிலிருந்து விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஏசப்பா, உங்கள் சமாதானம், உங்கள் அன்பு அளவில்லாமல் ஊற்றப்படட்டும் அப்பா. 1 கொரிந்தியர் 13 இருக்கிற வார்த்தையின்படி அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். ஹல்லேலூயா. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு எரிச்சல் கொண்டாது, அது தற்போதைய நாடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசப்பா, இப்பொழுதே அந்த அன்பு இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் ஊற்றப்படுவதாக. இயேசுவே, உடைய மகத்துவமுள்ள கரம் இந்த காலை வேளையில் கிரியை செய்வதற்காக நன்றி. இந்த நாளை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்போ. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி ராஜா, இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும், சமாதானத்தின் நாளாக இருக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இவர் திருந்தவே மாட்டான் என்று சொல்லக்கூடிய அப்பா ஒரு மனுஷனை நீர் எனக்கு காண்பிக்கிறீரப்பா. அவங்க மனைவி அடிக்கடி சொல்லக்கூடியது அவ்வளவுதான், இவர் இந்த குடி பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக மாட்டார் என்று சொல்லி சகோதரியை கத்த சொல்லுகிறார். உன் கணவர் குடி பழக்கத்திலிருந்து அவர் மாறுவார், நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா, நீர் வெளிப்படுத்துகிற வெளிப்பாடுகளுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்பா உடைய கரம் இறங்குவதற்காக நன்றி. இந்த நாள் சமாதானம் உள்ள சந்தோஷமான கிருபை நிறைந்த நாளாக நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். கேட்கிற ஒவ்வொருடைய சட்டைகளுக்குள்ளாக நான் தருகிறேன், உடைய பாதுகாப்பான அரணுக்குள்ளாக நான் தருகிறேன் அப்பா. உடைய கேடகத்தால் மூடிக்கொள்ளுங்க, பாதுகாத்துள்ளுங்க, தொட்டு பலப்படுத்தும் சுவாமி. ஒரு புதிய பலத்தால் உடைய பிள்ளைகள் எழுந்து நிற்கட்டும் அப்பா. பிசாசுகள், சத்துருக்கள் இனி உடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக வெக்கப்பட்டு போகணும். கேட்கிற ஒவ்வொருவரையும் அப்பா உங்கள் செல்ல கரத்தில் நான் தருகிறேன் சுவாமி. கட்டி அணைத்து கொள்ளும், பாதுகாத்துள்ளும், வழிநடத்தும், உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பரிந்து பேசிடும்